ஹாய் மக்களே, இந்த வீடியோல சிக்கன் 65 எப்படி செய்யறது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லெக் பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து இந்த மாதிரி லெக் பீசஸ் ரொம்ப விரும்புவாங்க. 2 பேருக்காக இந்த மாதிரி 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல மசாலா ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதே மாதிரி சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவரும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிருக்கேன். இந்த மாதிரி சிக்கனோ மீனோ வறுக்கும் போது நான் அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கர்டு, அதாவது தயிர் எடுத்துக்கிருக்கேன். அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து இந்த மசாலாவோட இந்த கறியை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடாயிட்ட பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சிக்கனை எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து அந்த பேனில் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெக் பீசஸ் தான், ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பசங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது 2 போட்டுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சின்ன பீசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஸோ திருப்பி விடுங்க. அடி பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஜாஸ்தியாகவே போட்டிருக்கோம். ஸோ திருப்பி மூடி வச்சுருங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள், சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம்.